செங்கோட்டையன் அவர்களுக்கும் புசி ஆனந்துக்கும் போட்டி நடக்குது. இவர் 42 அவர் 50. இல்ல நடுவுல வந்து ஆதவர் நடிப்பாங்க. நான் 26 தானே சொன்னேன், ஏன்னா நம்மளோட ஓவர் டேக் பண்ணி பாதிக்கு ஏத்திட்டாங்க, ஷேர் மார்க்கெட் ஆயுது அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? போன உடனே விஜய் பிடிக்குமாமா அப்படின்னு உடனே அங்க நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் அதிமுக திமுக பான்னு அவங்க பேசியிருக்காங்க. அதோட கிளம்பி இருக்கணும். நமக்காக ஒருத்தர் விட்டுட்டு வராரு, நமக்காக ஊழல ஒழிக்க போறாரு. யார் கூப்பிட்டா? நீங்க கூப்பிட்டீங்களா? இந்த நியூ படத்துல கிரண் பேசுற மாடலேஷன் அது. அவங்க வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவர் ஏணில ஏற முடியாது இல்லையா. ஆதவர்ஜுனா தான் சொல்லிருக்காருல, உங்களுக்கு மட்டும் தான் ரவுடி சம்பளம் தெரியுமா, நாங்க இறங்குனா என்ன நடக்கும்னு சொன்னார்ல. அவரோட வேலை தான் இறங்குனா கரூரை விட வேகமா ஓடுவோம். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ராஜ்மோகன் சொல்றாரு, சார் அடிச்சது எங்க கட்சிக்காரன் சார், எங்க கட்சிக்காரன் சார் அடிப்பட்டவன் அப்படின்னு சொல்றங்க வெங்காயம். அப்ப நீ கரூர்ல என்ன சொல்லணும் சார்? செத்தவன் ஏன் கட்சிக்காரன் சார், குழந்தை சார், ஏன் கட்சி குழந்தை சார், ஓட வேண்டியதானே, ஏன்டா ஓடி ஒளிஞ்சிங்க? ராஜ்மோகன் வந்து சொல்றாரு, வட சென்னையில இருக்கவங்க எல்லாருமே நல்லா கேளுங்க, அதை வருதுன்னா வட சென்னையில ஓட விடுங்க, 0 ஓட்டுல ஓட விடுங்க, இனிமே நீ இதாண்டா உனக்கு அரசியல். ஏன்னா அவன் என்ன தெரியுமா சொல்றாரு, வட சென்னை மக்களுக்கு வந்து திமுக வந்து கஞ்சாவூர் ரவுடிசமும் கொடுத்து ஜெயிக்குதுங்கிறாரு. வட சென்னைனாலே திரும்ப திரும்ப நீ இதை தான் திணிப்பியடா. புசி யாராவது பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்ல நீ பொண்ணு வீட்டுக்குள்ள போன அந்த பொறுக்கி மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடு. பொறுக்கி நாமக்கல் மாவட்ட செயலாளர் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போனார்ல, அவர் மேல நடவடிக்கை எடு. அப்புறமா நீ இவங்களுக்கு வந்து நடவடிக்கை. நீ யோக்கியமா பேசுறது இல்ல, உங்ககிட்ட குறைதான் நிறைய இருக்கு, நிறைய இல்ல. நிறைய குறைகள் பல இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், நீங்க எடுத்திருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த ரெண்டு கட்சியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. ஒண்ணு ஆளுங்கட்சி, இன்னொரு எதிர்கட்சி. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து எனக்கு சீமான் எனக்கு சீமான் 2015க்கு முன்னாடி இருந்த சீமான் எனக்கு வேணும், இப்ப இருக்க சீமான் எனக்கு பிடிக்கல, அப்ப இருந்த சீமான் வேணும் அப்படின்னு எழுதி வச்சுப்பாங்க. வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா முடிஞ்சா என் மேல கை வச்சு பாடுறா அப்படிங்கிற வார்த்தையை ஆதவர்ஜுனா விடவே மாட்டார் போல. நேற்றுக்கு பேசியிருக்காரு, எங்க ஆள் மேல சர்வே எடுக்க வந்தவங்க மேல நீங்க எப்படி கை வைக்கலாம், இனி ஒவ்வொரு வீட்டுக்கும் சர்வே எடுக்க நான் வருவேன், என் மேல கை வச்சு பாருங்க சேகர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டுருக்காரு. என்னதான் நடந்துச்சு, யார் சொல்றது உண்மை? ஏன்னா டிவிகேல ஒரு பொண்ணு வந்து நாங்க சர்வே எடுக்கலாம் போகல, நாங்க சும்மா தான் போனோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதே பொண்ணு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டா நாங்க சர்வே எடுக்க தான் போனோம் அப்படின்றாங்க. அதனால ஒரே குழப்பமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் தைரியம் தான் என் மேல கை வச்சு பாடுறான்னு அந்த வளர்ந்தவர் சொன்னார்ல, சொல்லிதான் விஜய் சிபிஐ வரைக்கும் வளர்ந்தவர் கை வச்சு பாடுறோன்னே அந்த வீடியோ சேகர் பாபு அவர்கிட்ட காமிச்சிருப்பாங்க. ரஜினி ஒரு படத்துல நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும், குலைச்சும் போது இவர் பார்த்துட்டு அந்த டெம்ப்ளேட் தான் சேகர் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் வளர்த்து விடணுமா? தமிழே ஒழுங்கா பேச தெரியல, தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம அவன் ஜெயிக்க போறோம்னு பேசிட்டு இருக்கு, என்ன செஞ்சிருக்கு இந்த அப்படின்னு அமுச்சு விட்டு அப்படின்னு பாக்குற டோன் தான். சர்வே எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சியும் நேரடியாலாம் போய் சர்வே எடுக்காது. நீங்க வந்து நினைச்சு பாருங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல திமுக ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ, டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்களுடைய போட்டோ எடுத்துட்டு போய், அம்மா நீங்க யாருக்குமா ஓட்டு போடுவீங்க, யாருக்குமா ஓட்டு போடுவீங்க, திமுக கொடியோட திமுக துண்டோட 2 போட்டோவோட போய் நின்னா அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, அதிமுக பிரச்சனையாயிருமே, அதான் உங்களுக்கு தான் அப்படின்ருவாங்க. அதிமுகல போயிட்டு வட சென்னையில ஜெயக்குமார், ஆர் சேகர்லாம் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எடப்பாடி போட்டோவும் ஜெயலலிதா போட்டோவும் கொடியோட போய், அம்மா இந்த வாட்டி யாருக்குமா ஓட்டு போடுவா, சர்வே எடுக்க வந்திருக்கோம் சொல்லுமா அப்படின்னா யாருக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த தற்கூரிங்க அந்த வேலையை பார்த்துருக்கீங்க இல்ல? பத்திரிகைகள், ஊடகங்கள், இல்ல அதுக்கான நிறுவனங்கள்லாம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. எந்த கட்சியுமே நேரடியா போய் இப்படிலாம் சர்வே எடுக்காது. ஏன்னா அந்த தெருவுல இருக்கிற கவுன்சிலருக்கு தெரியும், வார்டு மெம்பருக்கு தெரியும், எந்த வீட்டுல சேகரோ முனியாண்டியோ பொண்ணு தாயோ யார் நமக்கு ஓட்டு போடுவான்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவன் ஏற்கனவே பல வருஷமா அங்க இருக்கான். இவங்க திடீர்னு அரசியலுக்கு வந்த உடனே சர்வேன்ற பேர்ல இவங்களே இறங்குறாங்க. டேய் அறிவு கட்டணும், அப்படி இறங்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கணும். வாய்ஸ் ஆஃப் சொல்லுங்க, என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, வேணா அனுப்பி விடுறேன், அனுப்பிச்சு சேர்த்துக்கோங்க
அவங்கள அனுப்பணும், முதல்ல அனுப்பிட்டு எதுக்கு அப்பப்ப வாங்கிக்கலாம்னு பாக்குறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு. எனக்கு வேணாம், பாவம் ஜூனியர் பசங்க வேலை இல்லாம இருக்காங்க, ஒருத்தர் நிறைய காசு வச்சுட்டு லூஸ் மாதிரி வேலை செய்யறாங்க, நீங்க வேணா போங்கடான்னு அனுப்பிச்சு விடுவேன். ஆல்ரெடி நான் நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டு வேலை செய்யறாங்க, இப்ப இவங்களே அனுப்பிச்சு விட்டா இன்னும் பல பேட்டியில சொல்லிட்டீங்க, இன்னும் வேலையில இருக்காங்க, இன்னும் வேலையில இருக்காங்க. அப்ப போயிட்டு ஒரு நிறுவனம் போகும், ஏதாவது ஒரு மீடியா போகும், போய் என்ன சர்வே எடுக்கும், இந்த தெருவுல என்ன பிரச்சனை இருக்குமா, மறுபடியும் இவரே நின்னா ஜெயிக்க வைப்பீங்களா, இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, உங்க எம்எல்ஏ சட்டமன்றத்துல உங்களுக்காக பேசியிருக்காரா, உடனடியாக அந்த தொகுதியில தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்ன, இப்படி சர்வேல எடுத்துட்டு சரி இவர் இல்லாம மாற்றா நீங்க யாரு வந்தா நினைச்சா நிப்பாட்டுவீங்க, அதிமுகவா இல்ல வேற யாரு, இப்படி எல்லாம் சர்வே எடுத்துட்டு. எனக்கு முதல்ல ஒண்ணு புரியல, சர்வே பல வகை இருக்கு, எல்லாமே இருக்கு, இவங்க சார்பாக இவங்களுக்கு ஆதரவாக சில சர்வேக்கள் வந்துருச்சு, தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க, இவங்களே களத்துல இறங்கி 50% இருக்குன்ட்டாரு புசியானது, 50% இருக்குடா, நீங்க ஏன்டா வேலை செய்யறீங்க, கீழ இருந்து 5000 ஓட்டு மட்டும் வாங்கி கொடுங்கடான்ட்டாரு. அந்த 5000 ஓட்டுக்கு தான் இவங்க சர்வே எடுக்க போயிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கும் புசியானதுக்கும் போட்டி நடக்குது, இவரு 42 அவர் 50. இல்ல நடுவுல ஆதவர்ஸ் நடிப்பாங்க, நான் 26 தானே சொன்னேன், ஏன்னா நம்மளோட ஓவர்டேக் பண்ணி பாதிக்கு ஏத்திட்டாங்க, ஷேர் மார்க்கெட்டா இது அப்படின்னு யோசிக்கிறாரு. 50% புசியானதை இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு 50% எத்தனை ஓட்டு சொல்லு ராஜான்னா தெரியாது. தமிழ்நாடு முழுக்க 50%னா கிட்டத்தட்ட 3 கோடி, 6.5 கோடினா 3.25 கோடி வந்துடும். 3.25 கோடி நீ வாங்குவியா ஓட்டு? அப்ப 3.25 பேர் இந்த லூசு பசங்களா இருக்காங்களா தமிழ்நாட்டுல, அப்படிதான் இவங்க சர்வே எடுத்து வச்சிருக்காங்க. போன உடனே விஜய் பிடிக்குமாமா அப்படின்னு உடனே அங்க நிறைய பேர் எங்களுக்கு எல்லாம் அதிமுக திமுக பாருன்னு அவங்க பேசியிருக்காங்க. நீங்க ஆண்டாண்டு அதோட கிளம்பி இருக்கணும். ஆண்டாண்டு காலமா நீங்க இவங்களுக்கே போடுறீங்க, நமக்காக ஒருத்தர் விட்டுட்டு வராரு, நமக்காக ஊழலை ஒழிக்க போறாரு, நமக்காக நீங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்ப அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருது. அப்ப திமுக உள்ள வராரு, திமுக மேலயும் தப்பு இருக்கு, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். அவர் நீங்க பர்மிஷன் வாங்குனீங்களான்னு கேக்குறாரு. பர்மிஷன் வாங்கலாம், அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம், அது அப்படியே பேச்சுவார்த்தை கைகலப்பா மாறிடுது. இவங்களும் என்ன பண்ணிருக்கணும், ஒரு திமுக வந்த உடனே சரி நம்ம வெளியே போலீஸ் பர்மிஷன்ல போலீஸ்ல கொடுத்துருவோம், இவர் மிரட்டுறாருன்னு சொல்லிடுவோம் அவனு. இவங்களும் நாங்க எங்க அண்ணன் யாரும் தெரியல விஜய், நாங்க இப்படி பண்ணாலே 100 பேர் அடிப்போம் இவங்க நின்றுருக்காங்க. சொல்லிருக்காரு, உங்களுக்கு மட்டும் தான் ரவுடி சம்பளம் தெரியுமா, நாங்க இறங்குனா என்ன நடக்கும்னு சொன்னார்ல, அவரோட வேலைதான். இறங்குனா கரூரை விட வேகமா ஓடுவோம், அந்த வேகத்துக்கு ஓடுவோம் நாங்க, சாதாரண ஆளு கிடையாது நாங்க, அந்த மாதிரியான ஆளுங்க தான். ஏண்டா அதாவது உயிரே போயிருச்சு, 41 பேர் உயிரே போயிருச்சு, உனக்கு எங்கேயுமே போலீஸ் தான் உள்ள விடல, எப்படி நீ போலீஸை மீறி உள்ள போலீஸை வாக்குவாதம் பண்ண? போலீஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரிலீஸ் ஆச்சுல சார், அடிவாங்க ராஜ்மோகன் சொல்றாரு, சார் அடிச்சது எங்க கட்சிக்காரன் சார், சார் எங்க கட்சிக்காரன் சார் அடிப்பட்டவன் அப்படின்னு சொல்றல்ல வெங்காயம். அப்ப நீ கரூர்ல என்ன சொல்லணும், சார் செத்தவன் ஏன் கட்சிக்காரன் சார், சார் குழந்தை சார் ஏன் கட்சி குழந்தை சார், ஓட வேண்டியதானே, ஏன்டா ஓடி ஒளிஞ்சிங்க, ஒருத்தனாவது எட்டி பாத்தீங்களா? எவ்வளவு நாடகம் பாருங்க. இங்க அரசியல் பண்ணலாம், திருவண்ணாமலையில நடந்தா ஏவாவேலு, கரூர்ல நடந்தா செந்தில் பாலாஜி, வடசென்னையில நடந்தா சேகர் பாபு, இவங்க இப்படிதான் பேசுவானுங்க. நீங்க பாலக்காடு பார்டர்ல போய் பண்ணீங்கன்னா பேர் சொல்லாத திமுக காரணம்ன்றுவான். அவ்வளவுதான் இவங்க அறிவு, அவ்வளவுதான். ராஜ்மோகன் சொல்றாரு, வடசென்னையில இருக்கவங்க எல்லாருமே நல்லா கேளுங்க, ராஜ்மோகன் ஆதவர்ஜுனா வடசென்னையில ஓட விடுங்க, 0 ஓட்டுல ஓட விடுங்க, இனிமே நீ இதாண்டா உனக்கு அரசியல். ஏன்னா அவன் என்ன தெரியுமா சொல்றாரு, வடசென்னை மக்களுக்கு திமுக கஞ்சாவூர் ரவுடிசமும் கொடுத்து ஜெயிக்குதுங்கிறாரு. வடசென்னைனாலே திரும்ப திரும்ப நீ இதைதான் மரியாதையே இருக்காது. ஏன்னா நான் வடசென்னை வாசி, நான் திருவற்றியூர்ல கிட்டத்தட்ட எனக்கு இப்ப 30 வருஷமா நான் அங்கதான் இருக்கேன். பிறந்தது மட்டும்தான் மதுரை, மீதி எல்லாமே இங்கதான், வடசென்னையில தான் படிச்சேன், வடசென்னை காலேஜ் தான், வடசென்னையிலேயே தான் வளர்ந்தேன். நீ திரும்ப அங்க கஞ்சா புழங்குது, அங்க ரவுடிசம் இருக்கு அப்படின்னு நீ திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்க தலைவர் தான் கருப்பா இருக்கவன், வடசென்னை பாஷை பேசுறவங்க, வடசென்னையில இருக்கிற ஒருத்தர் கூட விஜய் ஃபேன்ஸோ விஜய் கட்சியினுடைய உறுப்பினர்களோ கிடையாதுன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. எனக்கு புரியல, அந்த மக்கள் மீண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம். அங்க இருந்து அந்த பேரை மாத்தி இன்னைக்கு படிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. திரும்ப அதே வார்த்தை. ஏன் உனக்கு தஞ்சாவூர்ல விவசாயம் இருக்கு ஆனா அங்க கஞ்சா இல்லையா? உனக்கு கன்னியாகுமரியில கஞ்சா புழங்கலையா? ரவுடிசம் இல்லையா? மதுரையில ரவுடிசம் இல்லையா? தூத்துக்குடியில ரவுடிசம் இல்லையா? பனையூர்ல கஞ்சா விக்கலையா?
பேச முடியும், நம்ம இல்ல பேசலாம். ஓகே. இது இஷ்யூலாம் நிறைய இருக்கு. எனக்கு என்னன்னா இவங்க மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறேன். ஏன்னா ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்துச்சு. விஜய் இவ்வளோ % அவ்வளோ % வந்துச்சு. அது போக ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் அடிச்சு விடுறாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம், புஷி ஆனந்த் ஒரு பக்கம், இஷ்டத்துக்கு ஏத்திக்கிட்டே போறாங்க ரேட்டிங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க எதுக்கு இவங்க கட்சி தொண்டர்களே இறக்கி போய் சர்வே எடுக்கிற அளவுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்காங்களா, இல்ல என்ன பிரச்சனை? அதான் விஜய் சொன்னார்ல, இப்போ வந்ததெல்லாம் கண்ட கணிப்பு. நம்மளே ஒரு சர்வே எடுப்போம், வீடு வீடா வருவாங்க, அவங்க சர்வே எடுங்க. எவனாவது லூசு பையன் தான் கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு தான் கட்சிக்காரனே போய் இறங்குவானா? எலெக்ஷன்ல பாருங்க அவ்வளவு பயத்துல அவ்வளவுதான். இருக்காங்களா? அதான் அவ்வளவு பயம் இருக்கு தம்பி, எங்க என்னன்னு பாருப்பான்னு அவ்வளவு பயம் இருக்காங்க, அவ்வளவு இறக்குறாங்க. ம். ஒட்டுமொத்த கூட்டம் பாரிஸுக்கு வருது. ஏண்டா செத்து போனவன் 6 மாசம் ஆச்சுரா, நீங்க ஒருத்தனாவது அங்க போய் பாத்தீங்களா? 4-5 மாசம் ஆயிடுச்சு. இப்ப சொன்னாரே புதுச்சேரியில போய் சொன்னாரே கரூரை பத்தி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொன்னாரே. மாமல்லபுரத்துல சொன்னாரே கரூரை பத்தி அப்புறம் பேசுவான்னு. எப்ப போய் பேசுவாரு? பாத்தீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் நடக்குது, இப்ப சேலம்ல நடக்க போகுது, ஈரோட்ல நடந்துச்சு. அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour தான், 1 hour டிராவல்ல டக்குன்னு பாத்துடலாம். இல்லைன்னா பாதிக்கப்பட்ட மக்களை மறுபடியும் கூப்பிட்டு முதல் வரிசையில உட்கார வச்சு பேசணும். அதாவது ஒரு கட்சி ஆண்டு ஏங்க நீங்க என்ன துவங்கும் போது- நினைச்சிட்டு இருக்கீங்க? ம். அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, அவங்க வாயெல்லாம் ஆஃப் அவ்வளவுதான். பண்ணியாச்சு. நீங்க settle ஏன் எல்லாம் பண்ணல. தோண்டிட்டே settle எல்லாம் இருக்கீங்க? பண்ணல. யார் சொன்னா செட்டில் பண்ணிட்டாங்கன்னு? பணம் கொடுத்தாங்கல்ல. சரி, அடிப்பட்டவனுக்கு யார் கொடுப்பா? அடிப்பட்டவனுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னு அவர் அறிக்கை வெளியிட்டார்ல, அடிப்பட்டவனுக்கு யார் கொடுப்பா? அவன் காயம் ஆறி வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டான். வேற வழி, அவங்க குடும்பத்தை அவங்க அவ்வளவுதான். ஓட்டணும். அடிப்பட்டவனுக்கு காசு கொடுக்கல. இவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எவனும் வந்து எனக்கும் அடிபட்டுச்சுன்னு வந்து நிக்கிறான். அப்ப அரசாங்கம் எப்படி கொடுத்துச்சு அடிப்பட்டவங்களுக்கு? அந்த லிஸ்ட் அரசாங்கத்திட்ட கேட்டா கொடுக்குது. இதெல்லாம் வந்து அவரை பார்க்க வர்ற ரசிகர்களும் தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும். மரிய வில்சன் ஒரு திருடர், காலேஜ் வச்சு நடத்துறாரு. அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியே தன்னுடைய விளம்பரத்துக்காக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்துக்கு மாதம் 5000 கல்வி தகுதி, கல்வி உதவி, காப்பீடு உதவி, இப்படி எல்லாமே நான் கொடுக்க போறேன்னாரு. இப்போ வரைக்கும் போய் கொடுக்கல. சொல்லி எத்தனை மாசம் ஆகுது தோழர்? விஜய்க்கு முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டவர் மரிய வில்சன். அதாவது இந்த 20 லட்சம் பணம் போய் சேர்றதுக்கு முன்னாடியே வெளியிட்டவர் மரிய வில்சன். இப்போ வரைக்கும் போய் சேரல, எதுவும் பண்ணல. நீங்க சரியா புரிஞ்சுக்கல அவங்கள. 20 லட்சம் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேஸ் இருக்கிறதுனால கேஸ் எதுவும் வாய் ஓபன் பண்ணிட போறாங்க. கொடுத்துட்டோம்னா தைரியமா பேசிடுவாங்க. நம்ம கேஸ்ல ஒரு நமக்கு தேவையான அந்த சிபிஐ மூவ்மெண்ட் போற வரைக்கும் தள்ளி தான் கொடுப்போம்னு அவங்க இருந்திருக்காங்க. அப்புறமா அதுக்குள்ள அவங்கள சமாதானப்படுத்திக்கணும்ல, அதுக்கு ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. நீ எல்லாத்தையும் நம்புனா? நீங்க சிபிஐ விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கரூர் சம்பவம் நடந்து தமிழ்நாடு இருண்டு போய் கிடக்கிற அந்த ஒரு 10-15 நாள்ல மரிய வில்சன் அறிவிச்சாரு. அவங்கள வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்காக கொடுத்தாங்க. நீங்க எல்லாத்தையும் நம்புறீங்க. நீங்க எதுவுமே செய்யல. செய்யாமலே நாங்க வந்து இது மாதிரி விளையாட்டெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. 2வது, இந்த வட சென்னையில இந்த ஆர்பர் தொகுதி, இந்த பாரிஸ்ல நடந்த பிரச்சனைக்கு பின்னாடி விருகம்பாக்கத்துல தாவேக்காரன ஒருத்தன் போட்டு பொலன்னு பொழக்கிறான். அடி, சரியான அடி, சட்டைகள்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தம் ஊத்துது, பயங்கர அடி, சேர்லாம் உடையுது. அடிக்கிறதும் தாவேக்காரன். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. 2 பேருமே தாவேக்காரன். அது உள்குத்து நிறைய இருக்கு. உள்குத்து அடிச்சுக்கிறாங்க. இப்ப அது வெளியில வந்து அசிங்கம். உடனே இங்க வந்து டக்குன்னு வந்து ஐயோ சொந்த கட்சியை அடிச்சுக்கிறாங்க. ஏன் அடிச்சுக்கிட்டாங்க 2 பேரும்? உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பூசல், அதனால அடிச்சுக்கிட்டாங்க. அந்த சண்டையை வெளியில சொல்லிக்கல. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தாவேக்கா நிர்வாகியை சேர்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவர் கூட இருக்கிற தமிம்னு ஒரு மாணவர் அணி, அவரும் தாவேக்கா. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவி கடை வியாபாரி வச்சிருக்காரு. அவருக்கு வட்டிக்கு காசு கொடுத்து அவர் வட்டியை அடைச்சதுக்கு அப்புறமும் கூட நீ இன்னும் வட்டியே கொடுக்கல. 4 லட்சம் தான் வாங்கினாரு. ஆனா அவருக்கு 4 லட்சம் தான் வாங்கினாரு. ஆனா அவர்கிட்ட நீ 40 லட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா இந்த கடையை எனக்கு எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க ஊர்ல மாதம் மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும். அங்க போய் குறைய சொல்லிட்டாரு. என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி தாவேக்காரங்க மிரட்டுறாங்கன்னு. இது என்ன சீரியஸ் இஷ்யூவா இருக்கு, உடனே இதை எஸ்பிக்கு மாத்துங்கன்னு எஸ்பிக்கு உடனே மாவட்ட ஆட்சியர் மாத்திட்டாரு. எஸ்பி உடனே ஆக்ஷன் எடுத்து தூக்கி இப்ப கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்ற விஜய் அங்கிளுடைய கட்சியில ஒரு ஆட்சிக்கு வர்றதெல்லாம் அடுத்து ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கல, அதுக்குள்ள கந்து வட்டி, கட்ட பஞ்சாயத்து, கொலை மிரட்டல் எல்லாமே இருக்கு. ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 1/2 மணி நேரம் ரோட் ஷோ போனாரு இப்ப பிறந்த நாள் கொண்டாட்டத்துல. அதை மறைக்கிறது தான் இதுவும். எந்த லூசு பயலாவது காலம் போன காலத்துல பிறந்த நாளை இவ்வளவு கிராண்டா கொண்டாடுவானா? நீ கொண்டாடு, உனக்கு காசு இருந்துச்சுன்னா நீ தனி மண்டபம் வச்சு கொண்டாடு, வீட்டுக்குள்ள கொண்டாடு. நீ எனக்கு சுதந்திரம்னா என்ன, என் மூக்க தொடாத வரைக்கும் தான், என்னை தொட்டனா சப்புன்னு இருக்கிருவோம்.
நீ பர்த்டே கொண்டாடுறதுக்கு நாங்க ஏன்பா ரோட்ல நிக்கணும்? எரிச்சல் ஆகும்ல, வந்தவாசியே ஸ்தம்பிக்குது. இவர் நெருப்பெல்லாம் கையில வச்சு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு கலாச்சாரம் உண்டு. கல்யாணம் அப்படின்னா துப்பாக்கி எடுத்து சுடுறது, பெரிய இது பண்றது, அது அவங்களுடைய கலாச்சாரம். அதை இங்க பண்றாங்க. அவருக்கு பிறந்த நாள், கிரேன்ல மாலை எடுத்து வந்து போடுறது. இவர் வந்து மாவட்ட செயலாளருங்கிறதுக்காக இப்ப இதை பார்த்துட்டு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். உடனே புசி யாராவது பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்ல நீ பொண்ணு வீட்டுக்குள்ள போன அந்த பொறுக்கி மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடு. பொறுக்கி நாமக்கல் மாவட்ட செயலாளர் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போனார்ல, அவர் மேல நடவடிக்கை எடு. அப்புறமா நீ இவங்களுக்கு வந்து நடவடிக்கை. நீ யோக்கியமா பேசுறது இல்ல. இப்ப இவங்கிட்ட குறைதான் நிறைய இருக்கு, நிறைய இல்ல, நிறைய கிடையாது, குறைதான் நிறைய இருக்கு. மக்கள் வந்து ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் உடைய அந்த ஃபேன், அவ்வளவுதான். வேற அதை தவிர வேற என்ன இருக்கு இங்க? வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பெரியார் எடுத்துக்கோங்க. பெரியார் 3 விஷயத்துல ரொம்ப உறுதியா தீர்க்கமா இருந்தாரு. 1 சாதி எதிர்ப்பு, 2வது மத எதிர்ப்பு, 3வது பெண் விடுதலை. இந்த 3 பத்தி தாவேகா பேசுதா? ஆனா நாங்க பெரியார்ட்ட இருந்து சில விஷயங்கள், அதான் சில விஷயங்கள்ல எதிரா, சில விஷயங்கள்ல எதிரான்னு நம்ம கேட்கணும். படிச்சுட்டு வரேன்னு இருக்காரு. இல்ல அவர் மாதிரி நாங்க தாடி வளர்த்துப்போம். ஃபெலிக்ஸ் வச்சுப்பாரு. ஃபெலிக்ஸ போட்டு போடவளன்னு பழக்கறானே நீங்களே. ஆமா, அவர் மாதிரி தாடி வச்சு நாங்க வச்சுக்கிறோம். எவ்வளவு டேலண்டடா ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தாரு. 3 மில்லியனுக்கு வளர்த்து வச்சிருக்காரு. அவரை கூப்பிட்டு செய்தி தொடர்பாளராக்கி இப்ப சேனல் வச்சு அடிச்சு வெளியேறாங்க. அப்ப அம்பேத்கர்ட்ட இருந்து நீங்க என்ன எடுத்துப்பீங்க? அம்பேத்கர்ட்ட இருந்து நாங்க வந்து அம்பேத்கர் சாயல்ல இருக்க ஒருத்தர் எடுத்துப்போம். அவ்வளவுதான். நாளைக்கு அம்பேத்கருடைய ஒரிஜினல் போட்டோ கிடைக்கல, தம்பி கொஞ்சம் வரீங்களான்னு அவரே போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். ஆமா, அவர் தூக்கி உள்ள உட்கார வச்சுப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு. அஞ்சலி அம்மாளையும் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி அந்த நண்பர் தான் எனக்கு, சத்யகுமார் தான் வந்து இந்த பேண்ட் ஷர்ட் மேட்டரை ஓபன் பண்ணி வச்சது அவருதான். அதே விஜய பார்த்தே காப்பி அடிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம திரும்ப ஒரே வார்த்தையில கேக்குறோம், சார் காப்பியை பத்தி நீங்க பேசலாமா? நீங்க சினிமாவுல ஏதாவது ஒரு படம் சுயமா சிந்திச்சு எடுத்திருக்கீங்களா? அது டைரக்டரோட தப்பு இல்ல. நீங்க ஏன் கடைசியா வந்து பாலையாவோட படத்தை 20 வாட்டி பார்த்துட்டு இந்த படத்தை நான் அப்படியே எடுக்கணும்னு ஹெச்வினத்தை கூப்பிட்டு எடுத்திருக்காப்ல. மகேஷ் பாபு வந்து ஒரு படத்துல, போக்கிரி படத்துல அவருக்கு வந்து பயங்கர சைனஸ் கோல்டு பிரச்சனை, சரிங்களா? இது எல்லாமே இருக்கும். முழுக்க மகேஷ் பாபு பாலையா இப்படி படமாவே எடுத்து இங்க ஓட்டி விட்டாச்சு. சரி, சினிமா தான் காப்பி, அரசியலையாவது ஒழுக்கமா இருக்கீங்களா? முத வெள்ளை சட்டை காவி பேண்ட் போட்டு அரசியலுக்குள்ள என்ட்ரியான ஒரு யங்ஸ்டர் யாரு அப்படின்னா ஆந்திரா சிஎம். ஆந்திரா சிஎம் தான் செல்ஃபி எடுத்தாரு, எல்லா ரோட் ஷோல இருந்து எல்லாம் பண்ணாரு. அப்படியே அவரை மாதிரியே நீங்களும் வரீங்க. காப்பியை பத்தி இல்ல, விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு. கலர் வேணா வேறையா இருக்கலாம், பேண்ட் ஷர்ட் அப்படிங்கறத வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தது அவர் தான். அவர் வேஷ்டியே கட்டல. அவர் வேஷ்டி கட்டிட்டு எந்த நிகழ்வு நம்ம பாத்துருக்கோம் சொல்லுங்க? தொண்டர்கள் வந்து ராமதாஸ் வந்திருக்காரு, அன்புமணி வந்திருக்காரு. அன்புமணி ராமதாஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்காரு. நீங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் பேண்ட் சட்டையெல்லாம் காப்பி பேஸ்ட்ங்கிறியே, நீ அவங்க கட்சியோட கொள்கையவே நீ திருடி இருக்கியே, நீ எந்த வகையில நியாயமானவனா இருப்ப? அந்த கட்சியில கொஞ்சம் இந்த கட்சியில கொஞ்சம் கொள்கையை திருடி இருக்க. சரி, கொள்கை தான் திருடினா கொள்கை தலைவர்களையும் திருடி இருக்க. அட்லீஸ்ட் நீ சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடி பெரியார் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த பாரதியாரோ இல்ல பகத்சிங்கோ இல்ல வந்து செக் இழுத்து வரையோ இல்ல யாரோ ஒருத்தரை நீ வச்சுக்கிட்டு பேசுனா பரவாயில்ல. ஆஃப்டர் ஃப்ரீடம்க்கு அப்புறமா கட்சியில இருந்த எல்லா ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் திருடி இருக்க. சக்கர பொங்கலுக்கு வடகரிங்கிற மாதிரி அண்ணாவையும் காமராஜரையும் எடுத்திருக்க. 2 பேரும் 2 பேரும் வெவ்வேறு துருவத்துல இருந்து ஃபைட் பண்ணவங்க. 2 பேருமே ஃபைட் பண்ணவங்க. விட்டா பக்தவாச்சலத்தையும் அண்ணாவையும் ஒன்னா உட்கார வைப்பாரு இவரு. நாளைக்கு சேர்த்துப்பாரு பக்தவாச்சலம். அவர் எப்படி என்ன நினைச்சாருன்னா, நம்ம வந்து நாடுகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு இவங்க சேர்த்துப்பாங்க. நீங்க வந்து கலைஞரை இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாவை திருடிட்ட, பெரியார திருடிட்ட, அப்புறம் எம்ஜிஆரை திருடிட்ட. இப்போ லாஸ்டா பேட்டியில வந்து எனக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டதுக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் 2 பேரும் 2 துருவம், வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள். 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. நீங்க எம்ஜிஆருக்கும் கலைஞரும் வச்சா கூட ஓகே, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட 2 பேரும் ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல ஜாலியா சிரிச்சு பேசுவாங்க. அப்ப எல்லாரும் ஊரை வியந்து பார்க்கும், என்னையா சிரிச்சு பேசுறாங்க, என்னையா அப்படின்னு இருக்கும். அப்படியா இருக்கும். நீங்க எம்.ஆர். ராதா வந்து எம்ஜிஆர் சுட்டதுக்கு அப்புறமா அவர் வெளியில வராரு, ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலையா வெளில வராருன்னு நினைக்கிறேன். அப்ப எம்ஜிஆர் வந்து அங்க இருக்காரு. என்ன எம்ஜி ராமச்சந்திரா,
கட்சியை ஆரம்பிச்சிட்டியாமே, உன்னையெல்லாம் தொண்டையில சுடக்கூடாது அப்படின்னு அவர் கலாய்க்கிறாரு. அதுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் சிரிக்கிறாரு. இந்த நாகரிகம் இருக்குல்ல, இப்ப இவங்கிட்ட இப்ப இது வந்து ஜெயலலிதாட்ட கிடையாது. நீங்க அதிமுக காரன் திமுக வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாலே ஆமா, தூக்கி பேசினாலே வந்து அப்படியான ஆளுங்க இவங்க 2 பேரும் எனக்கு ரோல் மாடல்னு தூக்கிட்டு வந்து வைக்கிற. என்ன காம்பினேஷன்? கடைசியில கலைஞர் வரைக்கும் நீ திருடிட்ட. காப்பியை பத்தி நீ பேசலாமா? இல்ல, அந்த ஆளுமைகளை நிறைகுறைகள் பல இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், நீங்க எடுத்திருக்கலாம், தப்பில்ல. ஆனா அந்த 2 கட்சியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. ஒண்ணு ஆளுங்கட்சி, இன்னொரு எதிர்கட்சி. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து எனக்கு சீமான் எனக்கு சீமான் 2015க்கு முன்னாடி இருந்த சீமான் எனக்கு வேணும், இப்ப இருக்க சீமான் எனக்கு பிடிக்கல, அப்ப இருந்த சீமான் வேணும் அப்படின்னு எடுத்து வச்சுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சாட்டை துரைமுருகன் வந்து எனக்கு வேணும், என்ன அடிக்கிறல இதுக்கு முன்னாடி அவர் இருந்த மாதிரி எனக்கு வேணும், அவரின் கொள்கை தலைவரா வச்சுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்க டீம்ல இருக்க யாரையா உள்ள எடுத்துப்பாங்க. அந்த காந்தியோ யோகேஷோ இல்ல யாரையோ எடுத்து இவங்க நல்லா பண்ணக்கூடிய ஆளுங்க, கருத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆளுங்க, இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு அவங்களும் திருடி வச்சுப்பாங்க. நான் வந்துட்டு சொல்லி வச்சிருவேன், தம்பி உன் போட்டோ யாரா போட்டா திருடி சொல்லிருப்பா, கேஸ் போட்டுருன்னு. யார் வேணாலும் திருடுவானுங்க. நீ திருட்டு காப்பி பத்தி நீ பேசலாமா? எல்லாரையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன கான்செப்ட்ல இருக்க? சரி, ஓகே.